ஹாய் திஸ் டாக்டர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா, அதை வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு காதுல வந்து பஸ் மாதிரி ஏதோ வருது, அதாவது அழுக்கா தண்ணி மாதிரி ஏதோ வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் மோஸ்ட்லி ஏதாவது காட்டன் பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ண பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காட்டன் பட்ஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, மேலே இருக்கிற சில வேக்ஸோ இல்லை அந்த பஸ்ஸோ என்ன ஆகும்னா, இன்னும் டீப்பா உள்ள போயிடுற மாதிரி இருக்கும். புஷ் பண்ணும்போது உள்ள போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம டீப்பா க்ளீன் பண்ணணும், அப்பதான் மொத்த அழுக்கும் வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க இன்னும் டீப்பா அனுப்புனீங்கன்னா, டைரக்டா இயர் ட்ரம்ம போய் பாதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது இன்னும் லேட்டர் காம்ப்ளிகேஷன்ல கொண்டு போய் உங்களுக்கு விட்டுரும். அதனால பட்ஸ் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. உள்ள நல்லா டீப்பா அனுப்புறத டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, காதுக்குள்ள தண்ணி விட்டா உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில டோட்டலா வந்துரும்ன்ற ஒரு மித்து இருக்கு. ஸோ அதுவுமே வந்து உண்மை கிடையாது. காதுக்குள்ள தண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்க இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இந்த தண்ணியை விடும்போது தண்ணியில சில பாக்டீரியாஸ் இருக்கலாம், இன்னும் சேர்ந்து இன்ஃபெக்ஷன் அதிகப்படுத்தலாம். பிகாஸ் மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க தண்ணியை ஆட் பண்ண இன்னும் வந்து பிளாக்கிங் சென்சேஷன் ஆகும், இன்ஃபெக்ஷனும் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆயில் விடுறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி காதுக்குள்ள வந்து எண்ணெய் விட்டா சரியாயிடும்னு நினைப்பாங்க. அதுவுமே தப்பு தான். எண்ணெயும் விடக்கூடாது. அந்த மாதிரி ஆல்ரெடி பஸ் இருக்க இடத்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது இந்த எண்ணெயோட கன்சிஸ்டன்சியுமே திக்கா இருக்கும். ஸோ அந்த திக்னஸோட சேர்த்து உள்ள அனுப்புறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த எண்ணெயை வந்து உள்ள விடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க அப்படி ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு கண்ட்ரோல் ஆகாத ஒரு வலி வரும்போது உங்களுக்கு, நீங்க இயர் ட்ராப்ஸ் உடனே யூஸ் பண்ணும்போது அந்த காதுல ஆல்ரெடி இருக்கிற ஆயில் வந்து இயர் ட்ராப்ஸ் உள்ள அனுப்பாது. ஸோ அதுக்காக தான் மெயினா ஆயில் அப்ளை பண்றத டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அது எதனால, அதுக்கு என்ன பண்ணலான்றத டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. நீங்களே வீட்டில் எந்த ஒரு சொல்யூஷனும் தேடாம டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுங்க, சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.